அப்போது அதிசயமாக அங்கு ஒரு வனதேவதை தோன்றியது. அந்த வனதேவதையானது ஆனந்திடம் என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டது. வனதேவதையிடம் நடந்ததை கூறி மனம் வருந்தினார் ஆனந்த். சரி, அழாதீர்கள், நான் கோடாரியை தேடித் தருகிறேன் என வனதேவதை ஆனந்திடம் கூறியது. ஒரு தங்க கோடாரியை எடுத்து ஆனந்திடம் வனதேவதை கொடுத்தது. அதனை வாங்க மறுத்த ஆனந்த், இது என்னுடையது அல்ல என கூறினார். பிறகு வனதேவதை வெள்ளி கோடாரியை எடுத்து, இது உங்களுடையதா என கேட்டது. அந்த வெள்ளி கோடாரியையும் வாங்க மறுத்த ஆனந்த், இதுவும் என்னுடையது அல்ல என கூறினார். அடுத்து ஒரு இரும்பு கோடாரியை எடுத்து, இது உங்களுடையதா என்று கேட்டது. அந்த இரும்பு கோடாரிதான் ஆனந்துடையது. அதனை கண்ட ஆனந்த் மிகவும் சந்தோஷமடைந்து, இதுதான் என்னுடையது என்று கூறி பெற்றுக்கொண்டார். இதனை கேட்ட வனதேவதை, உங்களுடைய நேர்மையான எண்ணத்திற்காக தங்கம், வெள்ளி ஆகிய இந்த 2 கோடாரிகளையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டது.